Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ஃப்ரீயாகவே கற்றுக்கணுமா? அப்போ நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயினை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டோன் செயின், ஓகேவா? இதில் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீட்ரு கணக்கில் தருவாங்க. ஒரு மீட்டர் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரோலாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா ப்ளவுஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு ரோலாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கடையில் ஸ்டோன் செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீட்டர் உங்களுக்கு அளந்து கொடுப்பாங்க. ஒரு மீட்டர் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது, ஓகேவா? இதில் ஸ்டோன் செயினை 2 மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டோன் செயின் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஒட்டி மட்டும் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோன் செயின் தானே அப்படின்னு ஒட்டி வைக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஸ்டிச் பண்ணணும். 2 டைப்பில் ஸ்டிச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஆரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒட்ட போகிறேன், சரியா? அந்த நம்மளோட ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அதை நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் லேசாக கம் அப்ளை பண்ணால் போதும், சரியா? ரொம்ப கம் அப்ளை பண்ணாதீங்க. நல்லா இழுத்து ஒட்டி விடுங்க. இந்த கேப் தெரிகிற மாதிரி நல்லா இழுத்து லைட்டாக ஒட்டி விடுங்க. இது ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோன் செயினில் டைப் 1 எப்படின்னா நம்ம இங்கேருந்து, அதாவது ஸ்டோன் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே கொண்டுட்டு போய் 2வது ஸ்டோனுக்கு மேலே போய் அப்படியே கீழே வரும். நம்ம இதில் லாக் எதுவுமே கொடுக்கலாம். 3வது போகிறோம், 4வது போகிறோம், கீழே இப்படியே கண்டினியூ பண்ணி முடிப்போம். இதுதான் டைப் 1. இதை நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கே புரியும், சரி? இதில் லாக் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இங்கேருந்து ஆரம்பித்து மேலே கொண்டு போய் கீழே, மேலே கீழே, மேலே கீழே, இதே மெத்தடில் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு. நீடில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில், ஓகேவா? நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணாமலே டேரெக்டாக பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லைட்டாக ரொம்ப கம் அந்தனுக்கு ஊற்றி விடாமல் லைட்டாக போட்டு அப்படியே லைட்டாக ரப் பண்ணுற மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு மேலே ஸ்டோன் செயினை ஒட்டிக்கோங்க. அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக த்ரெட் எடுக்கேன், சரியா? த்ரெட் எடுத்துட்டு இங்கே ஒரு செயின் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்குல்ல, அது பக்கத்தில் நார்மல் செயின் தான் கொடுத்துட்டு இந்த கேப்புக்கு கொண்டுட்டு போகிறேன். கேப்புக்கு கொண்டு போய் அதுலேயும் என்ன பண்ண போகிறேன், செயின் தான் கொடுக்க போகிறேன். ஒட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே கொண்டுட்டு போகிறோம். மேலே கொண்டுட்டு போய் அதுலேயும் ஒரு செயின். அகெயின் என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு போகிறேன். நான் உங்களுக்கு கீழே நான் பென்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், தெரியுமா? சேம் மெத்தட் தான். கீழே கொண்டு வரோம். ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையே நம்ம பண்ணுறோம், ஸ்டிச் கொடுக்கும். வேறு எதுவுமே இல்லை, செயின் தான் கொடுக்கும், சரியா? லாக்லாம் போடலை, வெறும் செயின் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டே போகிறோம். இப்படியே தான் கண்டினியூ பண்ணுறோம். வேறு எதுவுமே செயினை தான் நம்ம கொடுத்துட்டே வரோம். ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில மேலே கீழே அப்படின்னு கண்டினியூ பண்ணுறோம். இப்படியே நம்ம கொடுத்துட்டே போக வேண்டியதான். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, வெறும் செயின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில செயின் கொடுக்கும், சரியா? மேலே அகெயின் அதை ஒட்டி ஒரு செயின், கீழே கொண்டுட்டு வரோம். முதல்ல கீழே போடுறோம், அப்புறம் மேலே கொண்டுட்டு போகிறோம். இதை தான் செயின் மட்டும் தான் கொடுக்கும், வேறு எதுவும் நம்ம பண்ணல. மேக்ஸிமம் நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவோமா, அதனால் நம்ம கோல்டன் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணிங்க. இப்போ ரெட் கலர் அப்படின்னா ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. மேலே செயின் கொடுக்கும், லாக் எதுவுமே கொடுக்கல, சரியா? இப்போது நம்ம எண்டுக்கு
வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு திரும்பி ஒரு வாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், குழம்ப வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே பண்ணல. அதாவது எந்த ஸ்டோன்லேருந்து ஆரம்பிக்கமோ அந்த ஸ்டோன்லேருந்து எடுக்கும். கீழேருந்து ஒரு செயின் மறுபடியும் மேலே கொண்டுட்டு போகிறோம். அங்கே ஒரு செயின் மறுபடியும் கீழே, மேலே கீழே, மேலே கீழே. இதே சேம் ப்ராசஸ் தான் இந்த டைப் 1ல். நான் மேக்ஸிமம் இந்த டைப் 1 தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டைப் 2வும் நான் சொல்லி தந்துடுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கேருந்து செயின் எடுக்கும், மேலே கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் திருப்பணும். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கிளிப்போம்ல, அது மாதிரி நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு செயின் மேலே கொண்டு போகணும், ஒரு லாக் விழுந்துடும். இப்படியே நம்ம பட்டன் ஹோலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, சேம் ப்ராசஸ் இப்படியே நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே அதை வந்து இந்த ஸ்டோன் செயினில் நம்ம வந்து போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டைப் 2 போடுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டோனை ஒட்டி ஒரு செயின் எடுக்கும். சரியா? அது பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துக்கிடுதும் நம்ம மேலே கொண்டுட்டு போகிறோம். லாக் எதுவும் கொடுக்காம அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ஒரு லாக் விழுந்துருமா, அகெயின் என்ன பண்ணுறோம், அது பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டோனுக்கு போகிறோம். மேலே போகிறோம், லாக் கொடுக்காம அப்படியே திரும்பி வரோம். அகெயின் மறுபடி அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம், மறுபடியும் மேலே கொண்டுட்டு போகிறோம். இப்படியே ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில் நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கீழே இழுங்க, லாக் விழுந்துடும். சரியா? சேம் ப்ராசஸ் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து மேலே கொண்டுட்டு போகிறோம். மேலே கொண்டுட்டு போகிறதுல லாக் போடலை, அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும். பட்டன் ஹோலுக்கு மாதிரி லாக் விழுந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு போகிறோம். இப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் வச்சு ஒட்டுறதை விட்டுருங்க. கண்டிப்பாக கஸ்டமரும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஒட்டி வைக்கிறத விட ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். சரியா? அதனால் ஒட்டாதீங்க, கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் பக்கத்தில் ஒரு செயின் கொடுக்கும். மேலே கொண்டுட்டு போகிறோம். மேலே கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும்போது ஒரு நாட் விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதோம். சுகர் பீட்ஸு எல்லாத்துக்குமே இந்த மிஷின் த்ரெட்டில் நம்ம வந்து நாட் போடுறதும் சேம் மெத்தட் தான், எப்போவும் மாதிரி தான். உங்களுக்கு ஒருவேளை எண்டு நாட் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்டு நாட் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், டைப் 1 அண்ட் டைப் 2 நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இது ரெண்டு மெத்தடில் எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் பேஸ்ட் மட்டும் பண்ணி வைக்காதீங்க. இதில் டவுட்ஸ் எது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.